மத்தவங்க எந்த விஷயத்த அவாய்ட் பண்றாங்களோ, நீங்க அந்த விஷயத்த வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. கசப்பான உண்மைகள நீங்க வந்து சொல்லும்போது, மக்கள் மனசுல நீங்க கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய இடத்த நீங்க புடிச்சிருவீங்க. ஸோ இந்த ட்ரிக்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 21. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதை நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நேராக வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். போயிட்டு கீழே போயிட்டு இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிடலாம். வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு போஸ்ட் ஃபார் மேக்ஸிமம் ரீச்? காப்பி பண்ணிவிட்டு இதை ரெட் கலரில் போட்டுடலாம். போட்டுட்டு ChatGPTல போயிட்டு ChatGPTல போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேராக கேன்வாவில் போயிடலாம். போயிட்டு ஸோ ரீலில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒயிட் கலரில் மாற்றிடலாம். டெக்ஸ்ட்டை ஒயிட் கலரில் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போய் திக்னஸ்க்கு முன்னாடி கலரை வந்து பிளாக் கொடுத்துட்டு திக்னஸை வந்து 200 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் வேணால் இப்படி வச்சுட்டு நல்லா பெருசு பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிவிட்டு ஸோ டூப்ளிகேட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 அண்ட் தென் 1. ஓகே, சென்டர் பண்ணியாச்சு. இதை பெருசு பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக எலிமெண்ட்ஸில் போயிட்டு டைம்னு கொடுத்து இதுக்கு ஒரு கிராஃபிக் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா? இதை கொஞ்சம் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை வேணால் கொஞ்சமாக சின்னது பண்ணலாம். சின்னது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிடலாம். இப்போ ஒரு எமோஜிஸில் போயிட்டு ஓகே, ஸோ இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான எமோஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எமோஜி யூஸ் பண்ணலாம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். எமோஜியை கரெக்டாக நான் கீழே உட்காரணும். அதை உட்காருதான்னு போய் செக் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு எமோஜி கொடுத்துடலாம். ஸோ நல்லாயிருக்கு. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ChatGPT கிட்ட போயிடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் இட் இன் 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. மார்னிங் 7 to 9 AM. இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்கு போயிட்டு ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் லஞ்ச் வந்து 12 to 2 PM. இதை காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து ஈவினிங் 6 to 9 PM. இதை காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மிட் வீக் ஒர்க்ஸ் பெஸ்ட் அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் நோ யுவர் ஆடியன்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நேராக இங்கே போயிட்டு தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம்.
இன்னும் கொஞ்சம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அப்புறம் இதை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே. இப்போது மார்னிங் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவாக எடுத்துடலாமா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு மார்னிங்க்கு இந்த இமேஜை கீழே கொடுத்துடலாம். ஓகே. இப்போ லன்ச் டைம் அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே. ஈவினிங் ஸோ ஈவினிங்க்கு நம்ம இதை கொடுக்கலாமா? நல்லாயிருக்கும். சும்மா ஏதாவது ஒரு விஷயம் தானே. தென் வந்து மிட் வீக்குக்கு இல்லை வெறுமனே வீக்குன்னு போடுவோம். ஓகே. ஸோ வீக் அப்படின்னு போட்டோம்னா இது வருது. இங்கே கொடுத்துடலாம் நோ யுவர் ஆடியன்ஸ். ஸோ வெறுமனே ஆடியன்ஸ் அப்படின்னு போடுவோம். இதில் வந்து இதை கொடுக்கலாமா? ஓகே. தேங்க்ஸ்க்கு நம்ம கிராஃபிக் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நம்பரிங் பண்ணிடலாம். கிராஃபிக்கில் போயிட்டு இதை 1 கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை 2 கொடுத்துடலாம். அப்புறம் இதை 3 கொடுத்துடலாம். ஓகே. அப்புறம் இதை 4 கொடுத்துடலாம். அப்புறம் இதை 5 கொடுத்துடலாம். இப்போ தேங்க்யூவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கொஞ்சம் முதல்ல கீழே இறக்கணும். இறக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹார்ட் கொடுத்துடலாம். ஒன் செகண்ட். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் போல். இது வருதா? ஓகே. ஸோ இந்த ஹார்ட்டை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்து அதை வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு அதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் இந்த ஹார்ட்டை மாற்றிடலாம். மாற்றிட்டு பிளாக் கலரில் இருக்கிற நம்பரிங்கை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஓகே. ஸோ மாற்றியாச்சு. இப்போது நம்ம வந்து அனிமேட்டில் போயிட்டு மேஜிக் அனிமேட்டில் போயிட்டு நம்ம மேஜிக் அனிமேட்டில் என்ன கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டான்றதை பார்க்கலாம். ஸோ மேஜிக் அனிமேட்டில் போல்டு தான் நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கலாம்னா நேராக இங்கே வந்து எலகண்ட் கொடுத்துடலாம். எலகண்ட்டில் இங்கே இதை எழுதிட்டு அடுத்த 13/01/26 ஓகே கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரான்சிஷனை என்னென்னு பார்த்துக்கலாம். லைன் பை 0.5 லெஃப்ட். ஸோ அதே ட்ரான்சிஷனை பேஜ் 1க்கு கொடுத்துடலாம். லைன் பை 0.5 லெஃப்ட் கொடுத்துட்டு டைமிங்கில் 2.5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். இங்கே டவுன்லோட். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நேராக இங்கே போயிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிட்டு write it in this format but use completely different emojis கொடுத்து கீழே இதை கொடுத்துடலாம். ஸோ வந்துச்சு. அதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து இந்த கேப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட் கிட்ட போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இதை கரெக்டான ஸ்பேஸிங் கொடுத்துடலாம். ஸ்பேஸ் 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 ஓகே கொடுத்துட்டு வந்து பெஸ்ட் டைம் ஃபார் போஸ்ட் அப்படின்னு கொடுக்கா. ஸோ போஸ்ட் டைமிங் அப்படின்றத கொடுத்துட்டு பக்கத்தில் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். நாட் நவ். ஓகே ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். டைம் அதுக்கு உண்டான ஹேஷ்டேக் வருது. ஓகே ஸோ டைம் 1 2 3 4 5. ஓகே ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்குள்ளே போயிட்டு ஸோ அந்த ஹேஷ்டேக் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றிடலாம். நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு இந்த கேப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போ நேராக வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டேச்சில் போயிட்டு டாக்குமெண்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே கொடுத்துடலாம். ஓகே ஸோ சென்ட் பண்ணிடலாம். இப்போ கேப்ஷனை பேஸ்ட் பண்ணி கரெக்டான ஸ்பேஸிங் விட்டுடலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் கரெக்டான கேப்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிடணும். அதாவது பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஸோ பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இப்போ நேராக கோட் ரெடி பண்ணணும். ஸோ அந்த கோட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம நேராக இங்கே போயிட்டு இந்த கோட்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை ரெட் கலரில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நேராக கேன்வாக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் சப் ஹெட்டிங் கொடுத்து இந்த கோட்டை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு முதல்ல டெக்ஸ்ட்டை வந்து கலர் ஒயிட் கலர் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஆத்தரோட நேம் மட்டும் எல்லோ கலரில் மாற்றிடலாம். ஓகே ஸோ எல்லோ கலரில் மாற்றிட்டு இதை வந்து எல்லோ கலரில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஆத்தரோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். இதை ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து இந்த ஃபோட்டோவை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இவரை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைல் கொடுத்து ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து 20 கொண்டு வந்துடலாம். 20 கொண்டு வந்துட்டு பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு மாறிடலாம். பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு மாறிட்டு தென் எலமெண்ட்டில் போயிட்டு கண்டென்ட் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்து நேராக கிராஃபிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ இதை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே ஸோ ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். நல்லா இல்லை, பட் வேண்டாம். சரி இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துடலாம். 1 செகண்ட். இதை கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துட்டு ஸோ இதை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு கீழே வந்து
மார்க்கெட்டிங் நம்ம இதாக கொடுப்போம். ஸோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா கோல் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம கீழே வைக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சரி, இது நல்லா தான் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக இங்கே போயிட்டு ஸோ ChatGPT கிட்ட போயிட்டு decorate the below sentence with emojis அப்படின்னு கொடுத்து கீழே அதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ மிக்ஸ் emojis with sentence அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த கோட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆத்தர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆத்தர் நேம் வந்து ஜே வேர். ஓகே, அவ்வளோதான். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டாக்குமெண்ட் இப்போ டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் கொடுத்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு நேராக இந்த கேப்ஷனை இங்கே சென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நேராக ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷனை காப்பி பண்ணிடலாம். ஸோ இதை ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுக்கணும். மை ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நேராக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த கேப்ஷன் அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷனில் திருச்சி தமிழ்நாடு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன்ஸில் ஷெட்யூலில் போயிட்டு மண்டே 6 PM. ஓகே, 6 PMக்கு ஷெட்யூல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். இது பின்னாடி போயிட்டு இதுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும். ஏதாவது ஒரு பாட்டு. ஸோ என்ன பாட்டுனா ஸோ பின்னாடி இந்த அனிமல் இன்ஸ்டிங் பாட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ கவர் வந்து எடிட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எடிட் பண்ண முடியல. ஓகே, ஸோ மோர் ஆப்ஷனில் ஷெட்யூல் பண்ணியாச்சு. இப்போது ஷெட்யூல்னு கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக இந்த கோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். கண்டென்ட்டை காப்பி பண்ணிடலாம், கேப்ஷனை. ஸோ தென் வந்து இதை ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நேராக இங்கே இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணி ஸோ எடிட் வீடியோ போயிடலாம். போயிட்டு இந்த 5 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 25 செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ 25 செகண்ட்ஸாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும். நம்ம எப்பவுமே உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் தான் கொடுப்போம். அதையே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷனில் திருச்சி தமிழ்நாடு கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன்ஸில் ஷெட்யூல் திஸ் ரீல் கொடுத்து மண்டே மார்னிங் 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஷெட்யூல் பண்ணிவிட்டு இதை ஷெட்யூல் கிளிக் பண்ணிடலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ ஷெட்யூலான கண்டென்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் கண்டென்ட் வந்துருச்சு. இப்போது இதோட கவர் மட்டும் போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஸோ கவரை மட்டும் கரெக்டாக கொடுத்து டன் கொடுத்து டிக் கொடுத்துடலாம். ஸோ கோட் வந்து மார்னிங் 9 AM. ஸோ எஜுகேஷ்னல் ரீல் வந்து ஈவினிங் 6 PM. ரெண்டுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு.
ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஷெட்யூல் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து நம்ம இதே மாதிரி கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.